வணக்கம். திசைகளின் 10 மணி செய்திகள். ட்ரக் ஓட்டுநர்களை தொழில்முறை சான்றிதழுடன் மேம்படுத்துகிறது. இந்திய சமூகத்திற்கான திறன் மேம்பாட்டு திட்டமான மிசி எனப்படும் மலேசியன் இந்தியன் ஸ்கில்ஸ் இனிஷியேட்டிவ் திட்டத்தின் கீழ் கனரக ட்ரக் ஓட்டுநர்களுக்கு உயர் மதிப்பு திறன்களை வழங்குவதன் மூலம் தொழிலாளர் ஆற்றலை மேம்படுத்துகிறது. இதன் மூலம் அவர்கள் அதிக வருமானத்தையும் சிறந்த வேலை வாய்ப்புகளையும் பெற முடியும். இந்த கனரக ட்ரக் ஓட்டுநர் பயிற்சி திட்டத்தில் தேர்ச்சி பெற்ற ஓட்டுநர்கள் தொழில் முனைவோர் துறையில் நுழையலாம், முன்னணி தொழில் போக்குவரத்து நிறுவனங்களில் வேலை பெறலாம் அல்லது நிர்வாக பதவிகளுக்கு உயரலாம். CILT அங்கீகாரம் பெற்ற இந்த பயிற்சி திட்டம் சுற்றுச்சூழல், சமூக, நிர்வாக தேவைகளுக்கும் பன்னாட்டு பாதுகாப்பு தரங்களுக்கு ஏற்பவும் உள்ளது. நேற்று கில்லானில் தொடங்கிய 3 நாள் பயிற்சி திட்டம் பிப்ரவரி 15ஆம் தேதி மீண்டும் நடத்தப்பட்டு பிப்ரவரி 22ஆம் தேதி முடிவடையும். இந்த திட்டம் மனிதவள மேம்பாட்டு நிறுவனம் மூலம் மனிதவள அமைச்சால் முன்னெடுக்கப்படும் ஒரு முன்முயற்சியாகும். இது குறிப்பிட்ட தொழில்துறை போக்குவரத்து படிப்புகளுக்கு வலுவான தேவையை காட்டுவதாக கூறுகிறது. அதிக எண்ணிக்கையிலான பங்கேற்பாளர்கள் இந்திய சமூகத்தைச் சேர்ந்த திறமையானவர்களின் திறன்களை மேம்படுத்துவதோடு அரசாங்கத்தின் உறுதிப்பாட்டை உறுதி செய்கிறது. கடந்த மே மாதத்தில் மிசியை செயல்படுத்த அமைச்சு வழங்கிய 30 மில்லியன் ரிங்கேட் இந்திய சமூக இளைஞர்களுக்கான திறன் மேம்பாட்டு திட்டங்களுக்கு வழங்கப்படும் என்று மனிதவள அமைச்சர் ஸ்டீவன் சிம் அறிவித்தார். நேற்று இந்த பயிற்சி வகுப்பின் தொடக்க விழாவில் மித்ராவின் தலைவரும் பத்து நாடாளுமன்ற உறுப்பினருமான பி. பிரபாகரன் கலந்து கொண்டார். ட்ரக் ஓட்டுநர்களுக்கு தொழில் முன்னேற்றத்திற்கு முக்கியமான சான்றிதழையும் நிபுணத்துவத்துடன் கூடிய பயிற்சியையும் அளிப்பதே மிசியின் குறிக்கோளில் இது மேலும் ஒரு முன்னெடுப்பாகும் என கூறினார். புகைப்பிடிப்பவர்கள் தடை செய்யப்பட்ட பகுதிகளில் புகைப்பிடித்ததற்காக சுகாதார அமைச்சின் அதிகாரிகள் அபராதம் விதித்தால் அவர்களை கடுமையாக எதிர்கொள்ள வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். மலேசிய மக்களில் 80 விழுக்காட்டினர் புகைப்பிடிக்காதவர்கள் என்பதால் களத்தில் பணிபுரியும் அதிகாரிகளிடம் கனிவாக நடந்து கொள்ள வேண்டும் என்று சுகாதார துணை அமைச்சர் டத்தோ லுக்கான் இஸ்மான் அவாங் சவுனி கூறினார். பொது சுகாதாரத்திற்காக புகைக்கும் பொருட்களை கட்டுப்படுத்தும் சட்டம் 2024 அமலாக்கம் மக்களின் நல்வாழ்வுக்கும் ஆரோக்கியத்திற்கும் முக்கியம் என்று அவர் தெரிவித்தார். மேலும் வேப் அல்லது மின் சிகரெட்டுகளின் பயன்பாடு குறித்து லுக்கான் இஸ்மான் கவலை தெரிவித்தார். ஏனெனில் அவை மிகவும் கவர்ச்சிகரமானவை, எளிதில் கிடைக்கின்றன. அதன் பயன்பாட்டினால் ஏற்படும் பக்க விளைவுகள் குறித்து சுகாதார அமைச்சு தற்போது தீவிரமாக ஆய்வு செய்து வருகிறது. எடுத்துக்காட்டாக மின் சிகரெட்டுகளில் இருந்து ஏற்படும் ஈவாலி போன்ற நுரையீரல் நோய்கள் உள்ளன. 2 வார சிகிச்சைக்கு கிட்டத்தட்ட 1 லட்சம் ரிங்கிட் செலவாகும். இது சுமையாக இருக்கும். புகைப்பிடிப்பதால் ஏற்படும் நோய்களான புற்றுநோய் போன்ற சுகாதார பரிசோதனைகளுக்கு கிட்டத்தட்ட 200 மில்லியன் ரிங்கிட் செலவிடுகிறோம். இந்த 200 மில்லியன் ரிங்கிட் சேமிப்பை மற்ற திட்டங்களுக்கு மாற்றினால் அதிக ஆரோக்கிய மையங்களையும் பழுதடைந்த கிளினிக்குகளையும் மீண்டும் கட்டலாம் என்று அவர் கூறினார். முதியோருக்கான தேசிய இன்ஃபுளுன்சா தடுப்பூசி திட்டத்தை பிப்ரவரி 18 முதல் சுகாதார அமைச்சு தொடங்க உள்ளது. நாடு முழுவதும் 1,70,000 பேர் தடுப்பூசி பெறவுள்ளனர். தடுப்பூசி போட்டுக்கொள்ள விரும்புபவர்கள் பிப்ரவரி 14 முதல் மை சுஜாத்ரா செயலி மூலம் முன்பதிவு செய்யலாம். 60 வயதிற்கும் மேற்பட்ட முதியோர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட கிளினிக்குகளில் இந்த தடுப்பூசியை பெறலாம். தனியார் துறையும் மாநில அரசும் இந்த திட்டத்தில் இணைந்து செயல்பட ஊக்குவிக்கப்படுகின்றன என சுகாதார துணை அமைச்சர் லுக்கான் இஸ்மான் அவாங் சவுனி கூறினார். சுகாதார அமைச்சு நாடு முழுவதும் உள்ள பழுதடைந்த கிளினிக்குகளை மேம்படுத்தி வருகிறது. 455 மேம்பாட்டு திட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. அவற்றில் 41 கிடாவில் மேற்கொள்ளப்படுகின்றன. 2025 வரவு செலவு திட்டத்தில் அறிவிக்கப்பட்ட குலிம் மருத்துவமனையை மேம்படுத்தும் திட்டம் தொடர்பாக மருத்துவமனையின் தேவைகளையும் விவரக்குறிப்புகளையும் கண்டறிய தொடக்கப் பணிகள் நடைபெற்று வருவதாக அவர் குறிப்பிட்டார். நிதி ஆலோசனை நிறுவனத்தில் ஊழல் பண மோசடி வழக்கு தொடர்பாக மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையம் மேலும் 18 பேரை அடையாளம் கண்டுள்ளது. இதுவரை 39 பேரிடம் வாக்குமூலம் பெறப்பட்டுள்ளது. வங்கிக் கடன் விண்ணப்பங்களை எளிதாக்கி அங்கீகரித்த வங்கி நிறுவன அதிகாரிகளின் ஊழல் புகார் தொடர்பாக விசாரணை தொடங்கப்பட்டுள்ளது. விசாரணையை முடிக்க அதிக நேரம் தேவை என்று அதன் தலைமை ஆணையர் அசாம் பக்கி தெரிவித்தார்.
அடையாளம் காணப்பட்ட வாடிக்கையாளர்கள் எடுத்த கடன்கள் தொடர்பான ஆவணங்களை பெற சில வங்கிகளுடன் SPRM இணைந்து செயல்பட்டு வருகிறது. கடந்த வியாழக்கிழமை நிதி ஆலோசனை நிறுவனத்துடன் தொடர்புடைய 3 பிரபலங்களிடம் SPRM வாக்குமூலம் பெற்றது. அவர்களை விளம்பர நோக்கங்களுக்காக பிராண்ட் தூதர்களாக 1 முதல் 2 ஆண்டுகளில் 4 லட்சம் ரிங்கிட் வரை பணம் பெற்றதாக சந்தேகிக்கப்படுகிறது. கடந்த மாதம் SPRM-இன் பண மோசடி தடுப்பு பிரிவு பேங்க் நகாராவுடன் இணைந்து கில்லான் பள்ளத்தாக்கை சுற்றியுள்ள வீடுகள், அலுவலகங்கள் உட்பட 24 இடங்களில் அதிரடி சோதனை நடத்தி 12 பேரை கைது செய்தது. இதுவரை வங்கி அதிகாரிகள், கடன் மோசடி சிண்டிகேட்டில் ஈடுபட்ட நிதி ஆலோசனை நிறுவன ஊழியர்கள் உட்பட 27 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர்கள் அனைவரும் SPRM ஜாமீனில் விடுவிக்கப்பட்டுள்ளனர். இந்த நடவடிக்கையில் SPRM சுமார் 4000 ஆவணங்களை பறிமுதல் செய்துள்ளதுடன் 17 மில்லியன் ரிங்கிட்டுக்கும் அதிகமான 98 வங்கி கணக்குகளை முடக்கியுள்ளது குறிப்பிடத்தக்கது. 17th Annual Edison Awards. இந்த ஆண்டுக்கான பெஸ்ட் ஆக்டர் வரிசையில் விக்ரம், தனுஷ், சிவகார்த்திகேயன், கார்த்தி, விஜய் சேதுபதி, தினேஷ், சூரி. உங்களுக்கு பிடித்தமான நடிகரை தேர்ந்தெடுக்க எடிசன் அவார்ட்ஸ் ஆப் டவுன்லோட் பண்ணி ஓட் பண்ணுங்க அல்லது edisonawards.in ஓட் பண்ணுங்க. மலேசியா டிஜிட்டல் மீடியா பார்ட்னர் திசைகள் நியூஸ். வறுமை என்பது கல்வி கற்பதற்கு தடையாக இருக்கக்கூடாது. அரசு சாரா நிறுவனங்கள் உட்பட அனைத்து தரப்பினரும் தேவைப்படுபவர்களுக்கு உதவ முக்கிய பங்கு வகிக்க வேண்டும். தரமான கல்விக்கான அணுகல் அனைவருக்குமான உரிமை. குறிப்பாக பிரகாசமான எதிர்காலத்தை நோக்கி நாட்டை வழிநடத்தக்கூடிய அறிவார்ந்த தலைமுறையை உருவாக்கும் முயற்சியில் கல்வி முக்கியம் என குறிப்பிட்டார் தோட்டத் தொழில் மூலப்பொருள் அமைச்சர் டத்தோஸ்ரீ ஜொஹாரி அப்துல் கனி. கல்வி என்பது சிறந்த எதிர்காலத்திற்கான திறவுகோல். சமூக அல்லது பொருளாதார பின்னணியை பொருட்படுத்தாமல் ஒவ்வொரு மாணவருக்கும் வெற்றி பெற சமமான வாய்ப்பு உள்ளது. போதுமான கல்வி இல்லாதது நாட்டின் எதிர்காலத்தையும் இளைஞர்களின் எதிர்காலத்தையும் எதிர்மறையாக பாதிக்கும். இதனை தவிர்க்க வேண்டும். பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளுக்கு கல்வியின் முக்கியத்துவத்தை உணர்த்த வேண்டும். குறிப்பாக B40 பிரிவில் உள்ள பெற்றோர்கள் கஷ்டப்பட்டாலும் கல்வியை முதன்மைப்படுத்த வேண்டும் என அவர் வலியுறுத்தினார். டமன்சரா பிஸ்தாரி ஜலான் ஹராப்பானில் உள்ள வீட்டில் இருந்து வெளியேறிய 52 வயது கணேசன் M. பாலன் என்பவர் காணாமல் போயுள்ளார். அவர் கருமையான உருவமும் 160 சென்டிமீட்டர் உயரமும் கொண்டவர். கடைசியாக மாலை 5 மணிக்கு காணப்பட்டார். இவரை தேடும் முயற்சியில் காவல்துறை பொதுமக்களின் உதவியை நாடுவதாக புட்டலிங்ஜயா மாவட்ட காவல்துறையின் துணைத் தலைவர் உதவி ஆணையர் சுப்ரிதண்டன் M. ஹுசேன் சொலைஹுடின் ஜுல்கிஃப்லி தெரிவித்தார். பொதுமக்கள் கணேசன் M. பாலன் பற்றிய தகவல்களை அருகிலுள்ள காவல் நிலையத்தை தொடர்பு கொண்டு தெரிவிக்கலாம் என உசின் குறிப்பிட்டார். பதக்க இலக்கு நிர்ணயம் தொடர்பாக நிபுணர்களின் பரிந்துரையை இளைஞர் விளையாட்டு அமைச்சர் பின்பற்றியுள்ளதாகவும் முந்தைய அணுகுமுறை வீரர்கள் மீது அழுத்தத்தை ஏற்படுத்தியதால் மாற்றியதாகவும் அது தெரிவித்துள்ளது. நிப்பான் ஸ்போர்ட்ஸ் சயின்ஸ் யூனிவர்சிட்டியின் வல்லுநர்களின் பரிந்துரையின் பேரில்தான் இந்த முடிவு எடுக்கப்பட்டது என்றும் அமைச்சர் ஹெனாயோ தெரிவித்தார். மலேசிய வல்லுநர்களின் கருத்துக்களை கேட்கவில்லை என்று கூறுவது தவறு என்றும் வல்லுநர்களின் கருத்துக்களை மதிக்கிறோம் என்பதால்தான் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டு அவர்களை அழைக்கிறோம் என்றும் அவர் தெரிவித்தார். ஜப்பான், ஆஸ்திரேலியா போன்ற நாடுகள் இந்த முறையை பின்பற்றி நல்ல பலன்களை பெற்றுள்ளதால் மலேசியாவிலும் இந்த முறைக்கு ஒரு வாய்ப்பு அளிக்க விரும்புவதாக அவர் கூறினார். முஸ்லிம் அல்லாதவர்களின் விழாக்களில் கலந்து கொள்ளும் முஸ்லிம்களுக்கு வழிகாட்டுதல்களை உருவாக்குவது தொடர்பான ஸ்லாங்கூர் ஆட்சியாளர் சுல்தான் ஷரஃபுடின் இட்ரிஷா கருத்தை பிரதமர் துறை அமைச்சர் நை மொக்தார் ஆதரித்தார். இந்த நேரத்தில் அத்தகைய வழிகாட்டுதல்கள் பொருத்தமற்றது என்றும் இஸ்லாம் ஒரு கருணை மிகுந்த மதம் என்றும் சுல்தான் கூறினார். முஸ்லிம்களின் உணர்வுகளை சீண்டும் செயல்களுடன் முஸ்லிம்களின் ஈடுபாடு இருக்கக்கூடாது. மேலும் அமைப்பாளர்கள் அதிகாரிகளிடம் இருந்தும் இஸ்லாமிய மத அதிகாரிகளிடம் இருந்தும் அனுமதி பெற வேண்டும் என்று முன்மொழியப்பட்ட வழிகாட்டுதல்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த சர்ச்சை குறித்து அமைச்சரவை கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது. மஸ்ஜித் ஜாமே அருகே உள்ள ஆற்றில் முதலை காணப்பட்டதாக கூறப்படும் வைரல் காணொலி தொடர்பாக வனவிலங்கு தேசிய பூங்காக்கள் பாதுகாப்புத்துறை
பர்ஹிலிதான் கண்காணிப்பு நடவடிக்கையை செய்து வருகிறது. தீபகற்ப மலேசியா பர்ஹிலிதானின் இயக்குனர் டத்தோ அப்துல் கடீர் அபு ஹஷீம் கூறுகையில், சம்பந்தப்பட்ட இடத்தில் எச்சரிக்கை அறிவிப்புகள் வைக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளதாகவும் அங்கு முதலை இருப்பது பர்ஹிலிதான் உறுதி செய்திருக்கிறது எனவும் குறிப்பிட்டார். முன்னதாக வெள்ளிக்கிழமை முதல் முகநூலில் வைரலான காணொலி பதிவு மஸ்ஜித் ஜாமே அருகே உள்ள ஆற்றில் ஒரு முதலை கண்டுபிடிக்கப்பட்டதாக காட்டுகிறது. 32 வினாடிகள் கொண்ட வீடியோவை அருகிலுள்ள சாலையில் சென்ற பொதுமக்கள் பதிவு செய்தனர். நமீபியாவின் சுதந்திர போராட்ட தலைவர் சாம் நுஜோமாவின் மறைவுக்கு மலேசிய பிரதமர் அன்வார் இப்ராஹிம் இரங்கல் தெரிவித்தார். நுஜோமா தனது மக்களின் சுதந்திரத்தை பாதுகாத்தது மட்டுமல்லாமல் சமாதானம், முன்னேற்றத்திற்கான வழியை திறந்தார் என்று அவர் கூறினார். அவரது அர்ப்பணிப்பும் துணிச்சலும் நமீபியாவின் சுதந்திரத்திற்கு வழிவகுத்தது. மலேசியாவின் நமீபியாவுடனான உறவுகளை பற்றி குறிப்பிட்ட அன்வர், ஐக்கிய நாடுகளின் உதவிக்குழுவில் மலேசியாவின் பங்களிப்பை நினைவு கூர்ந்தார். மேலும் நமீபியா மக்களுடன் மலேசியா எப்போதும் துணை நிற்கும் என்றும் உறுதியளித்தார். நுஜோமா 95 வயதில் காலமானார். மேலும் அவர் நமீபிய தேசத்தின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார். பஹாங் கோலா தகானில் உள்ள பூர்வ குடியினர் உட்பட B40 பிரிவினருக்கு யயாசான் ஃபுட் பேங்க் மலேசியா அறக்கட்டளையின் முயற்சி பெரும் பயனளித்துள்ளது. இந்த திட்டம் மக்களின் வாழ்க்கை செலவு சுமையை குறைக்கும் நோக்கில் தொடங்கப்பட்டது என கூறினார் உள்துறை அமைச்சர் டத்தோஸ்ரீ சைஃபுடின் நசுத்தியோன் இஸ்மாயில். அறக்கட்டளையின் முயற்சியை மேலும் பல பகுதிகளுக்கு விரிவுபடுத்த பாடுபடுவேன் என அவர் தெரிவித்தார். மேலும் பூர்வக்குடி குழந்தைகளுக்கு கல்வி கற்பிக்கும் தன்னார்வ தொண்டு நிறுவனத்தின் முயற்சியையும் அவர் பாராட்டினார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.